என்ன செல்லங்களா, போன வகுப்புல வல்லினம் மிகுமிடங்கள், அதாவது ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுதுவதற்குண்டான வழிமுறைகள்ல சில வல்லின மிகுமிடங்களை பற்றி பார்த்து இருந்தோம். என்ன பயிற்சிகளை மேற்கொண்டீர்களா? அங்கங்க இருக்கக்கூடிய சுவர் விளம்பரங்களை பார்த்தீங்களா? தொலைக்காட்சி செய்திகளை பார்த்திருக்கீங்களா? செய்தித்தாள் விளம்பரங்களை பார்த்திருக்கீங்களா? பார்த்து அந்த பிழைகளை கண்டறிந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஒற்று பிழை இல்லாமல் எழுதுவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறந்திருக்கும். ரைட். அடுத்தது இன்னும் சில விதிகளை இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. போன வகுப்புல 9 விதிகள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். இப்ப இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கக்கூடியது வேற்றுமை புணர்ச்சியில் வல்லினம் மிகுமிடங்கள். எந்த புணர்ச்சியில? வேற்றுமை புணர்ச்சியில வல்லினம் மிகுமிடங்கள் எங்கெங்கெல்லாம் மிகும் அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல முதல்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடியது என்ன சார் அப்படின்னு சொன்னா, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். எதுல மிகும்? இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில வல்லினம் மிகும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேற்றுமை உருவுகள் தெரியணும். வேற்றுமை உருவுகள் மொத்தம் எத்தனை சார்? 8. வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 8. அது என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ரைட். வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் 8. அந்த 8 வேற்றுமை உறுப்புகள் என்ன? 8 வேற்றுமை உறுப்புகள் அது என்னென்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வேற்றுமை. இந்த முதல் வேற்றுமைக்கு உருவு இருக்கா சார்னா இல்ல. அதை என்னன்னு சொல்லி அழைப்பார்கள் அப்படின்னு சொன்னா எழுவாய் அல்லது பெயர் சொல் அல்லது கருத்தா. இதுக்கு உருவு கிடையாது. பெயர் சொல்லுன்னு சொல்லலாம், அல்லது எழுவாயின்னு சொல்லலாம், அல்லது கருத்தான்னு சொல்லலாம். ரைட். அப்ப உருவு கிடையாது. அடுத்தது இரண்டாம் வேற்றுமை உருவு என்ன சார் அப்படின்னு கேட்டா ஐ. இரண்டாம் வேற்றுமை உருவு எதுன்னு கேட்டா ஐ. மூன்றாம் வேற்றுமைக்கு உண்டான உருவு எதுன்னா ஆல். நான்காம் வேற்றுமைக்கு உண்டான உருவு எது சார் அப்படின்னா கு. ஐந்தாம் வேற்றுமைக்கு உண்டான உருவு எது சார் அப்படின்னா இன். ஆறாம் வேற்றுமைக்கு உண்டான உருவு எது சார்னா அது. ஏழாம் வேற்றுமைக்கு உண்டான உருவு எது சார் அப்படின்னா கண். எட்டாம் வேற்றுமைக்கு உண்டான உருவு என்ன சார் அப்படின்னு கேட்டா விழி. விழினா என்ன சார்? அழைத்தல். அழைத்தல்னா எங்கிருந்து யாரை அழைப்பது? தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனையோ, இப்ப நான் முருகனை கூப்பிடுறேன், முருகா, கந்தா, வேலவா, வடிவேலா அப்படின்னு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அருகில் வரும்படி அழைக்கின்றேன். இதுதான் விழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் அழைத்தல் சொல்றது. இதுக்கும் உருவு கிடையாது. அதனால அது விழி வேற்றுமை அப்படின்னு சொல்வது. இப்படி வேற்றுமை உருவுகள் மொத்தம் 8. அதுல முதல் வேற்றுமை எழுவாய், எட்டாம் வேற்றுமை விழின்னு சொல்லக்கூடியது. இடைப்பட்ட 2 முதல் 7 வரை இருக்கக்கூடிய வேற்றுமை உருவுகளில் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் விதியா நம்ம பார்க்க இருப்பது இரண்டாம் வேற்றுமை உருவு. என்ன சார் இரண்டாம் வேற்றுமைக்கு உண்டான உருவு என்ன பார்த்துட்டோம் இல்லையா? ஐ. என்ன எழுத்து? ஐ. ஐ என்ன வேற்றுமை உருவு சொல்லுக்குள்ள ஏறி வரும்போது வல்லினம் மிகுமா? கண்டிப்பா மிகும். கண்டிப்பா மிகும். இப்படி ஐ என்ன வேற்றுமை உருவு வெளிப்பட்டு நிற்பதை அடுத்து வல்லினம் மிகும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் பாருங்க. கலைஞரை பார்த்தனர். அப்ப கலைஞர் என்ற பெயர் சொல்லோட ஐயன்னு வேற்றுமை உருவு ஏறி எனக்கு அந்த சொல் என்னன்னு வந்திருக்கு? கலைஞரைன்னு வந்திருக்கு. வறுமொழியில வல்லினத்துக்குரிய சொல்லு வந்திருக்கு. அப்போ ஐயன்னு வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வருகின்ற இடத்துல வல்லினம் மிகும். அப்ப பார்த்தனர் என்று சொல்லும் பொழுது பாப்பா பி பி பூ 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 பே பே பை போ போ பவுடைய வரிசைக்கு உண்டான மெய்யெழுத்து எது சார் அப்படின்னு சொன்னா இப்பு மிகும். புரிஞ்சு போச்சா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். பாலை குடித்தேன். வல்லினம் மிகுமா பாருங்க. பாலை குடித்தேன். வல்லினம் மிகுமா? மிகும். ஏன் மிகும்? இயல்பா பால் என்பது இயல்பு சொல்லு. அது கூட ஐ என்ன வேற்றுமை உருவு ஏறி எனக்கு என்ன மாற்றம்? பாலை என்ற பொருள் மாற்றத்தை தருகிறது. இப்ப ஐ என்ன வேற்றுமை உருவு ஏறி வந்ததுனால வறுமொழியில வல்லினத்துக்குரிய சொல்லு காக்கா கீக்கி கூக்கு கே கே கை கோகோ கவ் வரிசையில வந்ததுனால அதனுடைய மெய்யெழுத்து இக்கு மிகும். அப்ப பாலை குடித்தேன் எழுதணும். சரிங்களா? இப்படி இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வெளிப்பட்டு வரும்போது வல்லினம் மிகும். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாருங்க. இலையை தொடு. எதை தொடு? இலையை தொடு. இப்ப இதுல ஐ என்ன வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்திருக்கா? ஆமாம், வெளிப்பட்டு வந்திருக்கு. எப்படி? இலை கூட்டல் ஐ, இலையை. வறுமொழியில வல்லினத்துக்குரிய சொல் வந்திருக்கு, தொடுன்னு வந்திருக்கு. அப்ப தாத்தா தீத்தி வரிசைக்கு உண்டான மெய்யெழுத்து எது? இத்து மிகும். இப்படி இரண்டாம் வேற்றுமை உருவு எங்கெல்லாம் வெளிப்பட்டு வருதோ அது பக்கத்துல வல்லினம் வந்தா ஒற்று மிகும் என்பது விதி. கத்துக்கிட்டீங்களா?
இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுதினால் நம்மிடையே ஒற்றுமை வலுப்பெறும். மறந்துடாதீங்க, தமிழ் தமிழா இருக்கணும்னா ஒற்றுப்பிழை இல்லாம எழுதுங்க. சரி சார், இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வரும்போது வல்லினம் மிகுன்னு சொன்னீங்க. அடுத்தது மூன்றாம் வேற்றுமையில மிகாது. அடுத்தது நான்காம் வேற்றுமை உருவு. என்ன நான்காம் வேற்றுமைக்கு உண்டான உருவு? கு. என்னது? கு. இந்த உருவு வெளிப்பட்டு வரும்பொழுது அதுக்கு அடுத்து வல்லின சொல்லு வந்தா வல்லினம் மிகுமா சார் அப்படின்னா மிகும். அதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு எடுத்திருக்கேன் பாருங்க. தேர்வுக்கு கூட்டல் செல்கிறேன். நான் எங்க செல்கிறேன்? தேர்வுக்கு செல்கிறேன். அப்ப தேர்வுக்கு இயல்பான சொல்லு என்னவா இருக்கணும்? தேர்வு கூட்டல் கு. கு என்பது நான்காம் வேற்றுமைக்கு உண்டான உருவு. அப்போ நான்காம் வேற்றுமை உருவு பெயர் சொல்லுல ஏறி பொருள் மாற்றம், இதுதானே வேற்றுமைன்னு சொல்றோம். பெயர் சொல்லில் பொருள் மாறுபடுவது வேற்றுமை. அப்ப தேர்வு என்ற பெயர் சொல்லுல கு என்னும் வேற்றுமை உருவு ஏறி எனக்கு தேர்விற்குன்னு வந்திருக்கு. அப்ப நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு. வறுமொழியில வல்லினத்துக்குரிய சொல் வந்திருக்கு. அப்ப அதனுடைய மெய்யெழுத்து என்ன சார் அப்படின்னா இச்சு மிகும். என்ன மிகும்? இச்சு மிகும். வல்லின எழுத்துக்கள்னாலே என்ன? கசட தப்பற. அதுல டேர சொல்லுக்கு இடையில வராது. அப்ப சொல்லுக்கு முதல்ல வராது. மீதி இருக்கக்கூடிய காசா தாப்பாவுடைய மெய்யெழுத்து தான் நம்ம பாக்குறோம். அப்ப வல்லினத்துக்குரிய மெய்யெழுத்து இச்சு மிகும். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாருங்க. வட்டிக்கு கடன். எதற்கு கடன் கொடுத்த? வட்டிக்கு கடன் கொடுத்த இல்லையா? அப்ப வட்டி என்ற பெயர் சொல்லோட கு என்ற நான்காம் வேற்றுமை உருவு ஏறி எனக்கு வட்டிக்கு கடன் வந்திருக்கு. அப்ப நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வரும்போது வல்லினம் மிகுமா சார்னா மிகும். அப்ப வேற்றுமை உருவுகள்ல 2, 4 என்ன வேற்றுமை உருவு ஏறி வரும்போது வல்லினம் மிகும்ன்றது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கு. இத பல இடங்கள்ல இருக்கக்கூடிய விளம்பரங்களை பாருங்க, செய்தித்தாள்களை பாருங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு எண்ணங்கள் பிறக்கும். அந்த எண்ணங்கள் பிறப்பதனால ஒற்றுப்பிழை இல்லாம உங்களால எழுத முடியும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. தொடர்ந்து உங்களுக்கு தகவலை நாங்க கொடுத்துட்டே இருக்கிறோம். அடுத்து ஆறாம் வேற்றுமை தொகையில் ஆறாம் வேற்றுமைக்கு உண்டான உருவு என்ன சார்? ஆறாம் வேற்றுமைக்கு உண்டான உருவு எது? அது. ஆனா இங்க நான் உருவுன்னு போடல, தொகைன்னு போட்டிருக்கேன். என்னன்னு போட்டிருக்கேன்? தொகைன்னு போட்ட. தொகையினால என்ன? மறைந்து வருவது. விரினால என்ன? வெளிப்பட்டு வருவது. தொகையினாலே மறைந்து இருப்பது இல்லையா? வேற்றுமை உருவுகள் மறைந்திருந்தால் அது வேற்றுமை தொகை. வேற்றுமை உருவுகள் வெளிப்பட்டு வந்தா அது விரி. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பாக்குறேன்னா, ஆறாம் வேற்றுமை தொகையில் தொகையினாலே உருவு மறைஞ்சிருக்கணும். மறந்துடாதீங்க. நிலைமொழி அக்ரணை பெயராக இருப்பின். சரி சார், ஒரு சொல்லுக்கு இடையில ஆறாம் வேற்றுமைக்கு உண்டான உருவு மறைஞ்சிருக்கு. ஆனா வறுமொழியில அதாவது நிலைமொழியில அக்ரணை பெயராக இருந்தால் வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டா மிகும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்? நாய் கூட்டல் குட்டி, நாய்க்குட்டி. இதுல எது அக்ரணை பெயர்? நாய். எது அக்ரணை பெயர்? நாய் என்பது அக்ரணை பெயர். வறுமொழியில எனக்கு வல்லினத்துக்குரிய சொல் வந்திருக்கு. கரெக்டா? நாய் என்பது அக்ரணைக்குரிய பெயர். வறுமொழியில குட்டி என்ற வல்லின சொல்லுடைய எழுத்துல சொல்லு வந்திருக்கு. இப்ப ரெண்டு சொல்லு இணைக்கும் பொழுது எனக்கு வல்லின மிகுமா சார்னா மிகும். இப்ப இது எப்படி சார் ஆறாம் வேற்றுமை தொகை? விரிச்சு பாருங்க, பொருள் விரிச்சு பாருங்க. எதனுடைய குட்டி இது? நாயினது குட்டி. இது எதனுடைய குட்டி? நாயினது குட்டி. அப்ப நாயினது அது அது என்ற உருபு சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கா? இந்த நாய்க்குட்டி என்ற சொல்லுக்குள்ள அது என்ற வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கா? எஸ், மறைஞ்சிருக்கு. எனவே இது ஆறாம் வேற்றுமை தொகை. என்னது? ஆறாம் வேற்றுமை தொகை. இந்த தொகையில அக்ரணை பெயரா இருந்து வறுமொழியில வல்லினத்துக்குரிய சொல்லா வந்தா ஒற்று மிகுமானா மிகும். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாருங்க. புலி கூட்டல் தலை. விரிச்சு பாருங்க. எதனுடைய தலடா இது? டே புலின்னு தலடா. ஆமா வா, புலி வந்து போயிருக்குது இந்த இடத்துல அப்படின்னு ஒரு பயம் இல்லையா? அப்ப புலியினது தலைன்னு சொல்லும் பொழுது புலி தலை என்ற சொல்லுக்கு இடையில வல்லினம் மிகுமா சார்னா மிகும். அப்போ இது ஆறாம் வேற்றுமை தொகைக்குண்டான சொல்லு. அப்போ வல்லினம் மிகும். அதுலயும் அக்ரணை பெயர்ல வந்திருக்கு. நாய் போல புலியும் ஒரு அக்ரணை பெயர். ரைட். அதே போல நரி பல். நரி கூட்டல் பல், நரி பல் சொல்றோமா? நரி பல்லுல தாயத்தை செஞ்சு போட்டுக்குவாங்க இல்லையா? அப்போ இது எதனுடைய பல்லுடா அப்படின்னா நரியினது பல். என்னன்னு சொல்லுவோம்? நரியினது பல்லுன்னு சொல்றோம். அப்ப விரிச்சு பார்க்கும் போது அது என்ன வேற்றுமுறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. ஆனா சொல்லுக்குள்ள அது என்ன வேற்றுமுறுப்பு மறைஞ்சிருக்கு. அப்ப இது ஆறாம் வேற்றுமைக்குரிய
தொகைக்குரிய சொல்லு. அதுலயும் குறிப்பா நரி என்பது அக்ரிணைக்குரிய பெயர். இப்படிப்பட்ட சொல்லுக்கு இடையில வல்லினம் வந்தா ஒற்று மிகுமானா மிகும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப 2 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வரும்போது வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில அக்ரிணை பெயராய் இருந்தாலும் வல்லினம் மிகும். மைண்டுக்குள்ள வச்சுங்க. நிறைய விளம்பரங்களை பாருங்க. இந்த விளம்பரங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏன் வந்தது வரல அப்படின்றத செய்தி தெரியும். அடுத்தது பாருங்க, 2ஆம் 3ஆம் 4ஆம் 7ஆம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தக்க தொகையில் வல்லினம் மிகும். சார், வேற்றுமை தொகை சொன்னீங்க, வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வருது என்று சொல்லக்கூடிய விரிய சொன்னீங்க. இது என்ன சார் வித்தியாசமா இருக்கு? உருவும் பயணம் உடன் தக்க தொகை. ஆமாங்க, அந்த சொல்லுக்குள்ள வேற்றுமை உருவு கூடவே ஒரு சொல்லும் அல்லது ஒரு பொருளும் இரண்டுமே உடன் தொக்கி வந்தால் அல்லது மறைஞ்சிருந்தால் அது அதனுடைய வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். தயிர் குடம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். என்ன குடம்? தயிர் குடம். சரி, போன மாசம் ஆடி மாசம் அம்மன் கோயிலுக்கு நிறைய பேர் பால் குடம் எடுத்திருப்பாங்க இல்லையா? நீங்க கூட எடுத்திருக்கலாம் பால் குடம். அப்ப பால் கூட்டல் குடம் அப்படின்ற சொல்ல நான் சேர்த்து எழுதும் போது வல்லினம் மிகுமா சார்? மிகுமா மிகாதான்னு பார்க்கலாமா? அப்ப பால் குடம் சேர்த்து எழுதுனா எனக்கு என்ன வரும்? பால் குடம் தான் வந்தது. என்ன சார் வல்லினம் மிகல? ஏன் மிகல? இந்த லகர ஒற்று இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்றது நம்ம வேற்றுமை புணர்ச்சியில முன்னாடி வகுப்புல படிச்சிருப்போம். மீண்டும் இன்னொரு வகுப்புல நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். இந்த லகர ஒற்று இருக்குதுன்னா அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு அர்த்தம்னா ரகர ஒற்று இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த ரகர ஒற்று என்ன சார் அப்படின்னா ஒரு வல்லினம். அப்போ ஒரு வல்லினம் எழுத்துக்கு பக்கத்துல இன்னொரு வல்லினம் எழுத்து ஒற்று வரலாமா சார்னா வரக்கூடாது. அதனாலதான் இந்த இடத்துல நான் ஒற்று போடாம பால் குடம்னு எழுதலாம் அல்லது பார்க்குடம்னு எழுதலாம் இல்லையா? பால் குடம் அல்லது பார்க்குடம்னு எழுதலாம். பார்க்கடல் அப்படின்ற சொல்லு கூட பாருங்க, பார்க்கடல் என்ற சொல்லு கூட பாருங்க, இடையில வல்லினம் மிகுமா சார்னா மிகாது. ஏன்னா இந்த இரு இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? இல்லு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இல்லு இருக்கிற இடத்துல இரு இருந்தா இது ஒரு வல்லினம் எடுத்து அப்ப பக்கத்துல இன்னொரு வல்லினம் ஒற்று வரலாமா சார்னா வரக்கூடாது. அப்படி வந்தா பொருள் சிதைவு. சொல்லுவோம் இல்லையா? வள்ளுவர் கூட அழகா ஒரு திருக்குறள், துணைக்காலே இல்லாமல் வாழ்க்கையில நின்று வாழ கத்துக்கொள் என்று சொல்வதற்காக வள்ளுவர் கையாண்ட ஒரு திருக்குறள் எதுன்னு கேட்டா, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு சொன்னாரு. எந்த ஒரு சொல்லிலுமே துணைக்கால் எடுத்து வராது. அது போலத்தான் நீயும் துணைக்கால் இல்லாமல் இல்லையா அடுத்தவங்களுடைய உதவியை பெறாமலேயே வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும் அப்படின்றதுக்காக. இப்ப இதுல பாருங்க, கற்க இப்படிதான் எழுதியிருக்காரு தவிர சார் நான் இப்படி எழுதலாமா? க இரு இக்கு க இப்படி கர்க அப்படின்னு எழுதலாமான்னா தவறு. ஏன் தவறு? ஏற்கனவே ஒரு வல்லினம் ஒற்று எடுத்து இருக்கு, அது பக்கத்துல இன்னொரு வல்லினம் ஒற்று போடலாமான்னா போடக்கூடாது. அப்ப இது தவறு, மேலே எழுதப்பட்டதுதான் சரி. அப்ப வள்ளுவர் அப்பவே இலக்கணத்தை அறிந்துதான் எழுதியிருக்காரு இல்லையா? யார் அந்த வள்ளுவர்? நம்மளுடைய முப்பாட்டன். அப்ப அந்த பாட்டன் சொன்ன பரம்பரையில வந்த நாம இந்த பிழைய பண்ணலாமா? உணருங்கள். அப்பப்போ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க, பெல் பட்டனை அழுத்திட்டே இருங்க. அடுத்தடுத்து தேவையான செய்திகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரைட். இப்போ நான் கூடுதலா இன்னும் சில எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் பாருங்க. முதல்ல 2ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுக்கிறேன். தண்ணீர் பாத்திரம். என்ன பாத்திரம்? தண்ணீர் பாத்திரம். சார் இதனுடைய பொருள் ஆழம் என்ன? விரிச்சு பார்த்திருக்க. தண்ணீரை உடைய பாத்திரம். அப்ப இயல்பான சொல் என்ன? தண்ணீர். அப்ப அது கூட என்ன வேற்றுமை உருவு எனக்கு ஏறி வந்திருக்கு? ஐ. ஐ என்பது எத்தனாவது வேற்றுமை உருவு? 2ஆம் வேற்றுமைக்கு உண்டான உருவு. அப்ப 2ஆம் வேற்றுமைக்கு உண்டான உருவோ உடையே என்ற ஒரு பயணம் இந்த சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு. செய்ய சார்னும் தண்ணீர் பாத்திரம் உள்ள ஏதாவது தெரியுதா பாரு எனக்கு? ஆமா சார், தண்ணீர் பாத்திரத்துல முகம் காமிச்சா தெரியும், ஆனா இந்த இடத்துல தெரியுமானா தெரியாது. ஆனா விரிச்சு பார்க்கும் போதுதான் எனக்கு என்ன தெரியுது? ஐயன்னு வேற்றுமை உருவு
உடைய என்ற ஒரு பயனும் ரெண்டும் இந்த சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு. எந்த சொல்லுக்குள்ள? தண்ணீர் பாத்திரம் என்ற சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்ப எந்த உருபு பயனும் மறைஞ்சிருக்கோ அதை வச்சு அவற்றினுடைய வகைகளை நம்ம சொல்லணும். அப்ப ஐ என்பது இரண்டாம் வேற்றுமைக்கு உண்டான உருபு. அப்ப இந்த எடுத்துக்காட்டு எதற்கு உகந்தது அப்படின்னு சொன்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகைக்கு எடுத்துக்காட்டு. சரி சார், இந்த சொற்களுக்கு இடையில வல்லினம் மிகுமா அப்படின்னா மிகும். வல்லினம் மிகுமானா மிகும். பாருங்க, தண்ணீர் பாத்திரம் இடையில ஒற்றை எடுத்து போட்டிருக்கோம் பாருங்க, கரெக்டா? மிகுமா? ரைட். அதே போல மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொகையில வல்லினம் மிகுமானா மிகும். மூன்றாம் வேற்றுமைக்கு உண்டான உருவு எது? ஆள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் பாருங்களேன். தங்க தாலி இல்லையா? முதலமைச்சர் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசமாக தங்க தாலி பெண்களுக்கு வழங்குறாங்க இல்லையா? கல்யாணமான பெண்களுக்கு வழங்குறாங்க. அப்ப தங்க தாலி அது எதால செய்யப்பட்டது? தங்கத்தால் செய்யப்பட்ட தாலி. எதால செய்யப்பட்டது? தங்கத்தால் செய்யப்பட்ட தாலி. விரிச்சு பார்த்தா தங்கம் கூட்டல் ஆள், தங்கத்தால். ஆள் என்பது எத்தனாவது வேற்றுமை உருவு சார் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமைக்கு உண்டான உருவு. செய்யப்பட்ட என்ற ஒரு பொருளும் இந்த தங்கத்தாலி என்று சொல்லுக்குள்ள இது ரெண்டும் மறைஞ்சு வந்திருக்கு. மறைஞ்சு வந்தாலே அது தொகைன்னு சொல்லியிருக்கேன். எத்தனாவது வேற்றுமை உருவு சார்னா மூன்றாம் வேற்றுமைக்கு உண்டான உருவு கூட பயணம் ரெண்டும் இந்த சொல்லுக்குள்ள மறைஞ்சதுனால தங்கத்தாலி என்பது மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்க தொகை. இப்ப இது போன்ற சொற்களுக்கு இடையில வல்லினம் மிகுமா சார்னா மிகும். அதனாலதான் தங்க தாலி ரெண்டு சொல்லுக்கு இடையில இத் என்ற வல்லின மெய்யெழுத்த போட்டு எழுதப்பட்டிருக்கு. புரிஞ்சிடுச்சா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். மூன்றாம் வேற்றுமைக்கு தங்க கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது அப்படின்னு ஒரு சினிமா பாட்டை கேட்டிருப்பீங்க இல்லையா? தங்க குடம் எடுத்துக்கலாமா? அப்ப தங்க குடம் இப்படி எழுதுனா சரியா, இல்ல ரெண்டு சொற்களுக்கு இடையில இக்கு போட்டு எழுதுவது சரியா? எது சரி? எஸ், தங்க குடம் இக்கு போட்டு எழுதுனாதான் சரி. ஏன்னா அந்த குடம் எதால செய்யப்பட்டது? தங்கத்தால் செய்யப்பட்ட குடம். அதனால ஒற்று எடுத்து வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா? இல்லடானா ஒற்று போடாம எழுதணும்னா தங்கமும் குடமும் அப்படின்னு பொருளாயிடும் இல்லையா? தங்கமும் குடமும் அப்படின்னு பொருளாயிடும். அந்த மீனிங் மாறாம இருக்கிறதுக்காக தான் இடையில வல்லினம் போடுறதா போடக்கூடாதா அப்படின்றத செய்தியை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். ஓகே, அப்போ மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்க தொகையில வல்லினம் மிகுமானா மிகும். அடுத்தது ஒன்று, நான்காம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்க தொகையில வல்லினம் மிகுமா சார்னா மிகும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இங்க நம்ம பாடப்பகுதியில எடுத்துக்கிறேன். கோழி தவிடு. தவிடுனாலே சில பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாது இல்லையா? இந்த அரிசி ஆலையில நெல்லை குத்தும் போது, நெல்லை அரைக்கும் பொழுது ஒரு பக்கம் அரிசி ஒரு பக்கம் தவிடு, இன்னும் சன்ன ரகமா நயமா அரைச்சு வெளிவரக்கூடிய பகுதி உமின்னு சொல்லுவாங்க இல்லையா? உமி தவிடு. தவிடு ரொம்ப சன்னமா இருக்கும், அதை விட கொஞ்சம் ஆடா இருக்கும் உமி. அப்ப அந்த தவிடு எதுக்கு பயன்படுத்துவாங்க சார்னா மாட்டுக்கு தீவனமா பயன்படுத்துவாங்க இல்லையா? அப்படி மாட்டுக்கு தீவனமா பயன்படுத்தும் போது மாடு நல்ல பால் கறக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஐதீகம் உண்டு. அந்த அடிப்படையில தவிடு கொடுப்பது சரி. கோழிக்கு கூட போடுவாங்களா சார்? ஆமா, கோழிக்கு போடுவாங்க இல்லையா? அது சாப்பிட அது ஒரு உணவுப் பொருளாக கருதப்படக்கூடியது. சரி, அப்ப கோழி தவிடுன்றது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் விரிச்சு பாக்குற பொருள் என்ன தருது பாருங்க. கோழிக்கு வைக்கப்படும் தவிடு அல்லது கோழிக்கு உண்டான தவிடு. என்ன தவிடு இது? கோழிக்கு உண்டான தவிடு அல்லது கோழிக்கு வைக்கப்படும் தவிடு அப்படின்னு சொல்றோம். அப்போ கோழி என்ற பெயர் சொல்லோட கூ என்ற நான்காம் வேற்றுமை உறுப்பு ஏறி எனக்கு என்னன்னு வந்திருக்கு? கோழிக்குன்னு வந்திருக்கு. கூடவே வைக்கப்படும் அல்லது உண்டான என்ற ஒரு பொருளும் கொடுத்திருக்கக்கூடிய கோழி தவிடு என்ற சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு. கரெக்டு தானே? மறைஞ்சிருக்கு, கரெக்டு தானே? விரிச்சு பார்த்தாதான் எனக்கு தெரியுது கோழிக்கு வைக்கப்படும் தவிடுன்னு தெரியுது. ஆனா சொல்லுக்குள்ள கோழி தவிடுன்னு தான் இருக்கு. அப்ப இது ரெண்டும் சொல்லுக்குள்ள மறைஞ்சிருந்ததுனால எதற்குண்டான வேற்றுமை உருவு சார் இதுன்னா நான்காம் வேற்றுமைக்கு உண்டான உருவு. கூடவே அதனுடைய பொருளும் இந்த சொல்லுக்குள்ள மறைஞ்சதுனால இது நான்காம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்க தொகை. அப்ப இது போன்ற சொற்களுக்கு இடையில வல்லினம் மிகுமா சார்னா மிகும். சரி, அடுத்தது ஏழாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்க தொகையில வல்லினம் மிகுமா சார்னா மிகும். ஏழாம் வேற்றுமைக்கு உண்டான உருவு எது? முன்னாடி பார்த்தோம் இல்லையா? என்ன கொடுத்திருக்கேன்? கண். இந்த கண் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன சார்? கண்ணுன்னா நம்ம முகத்தின் இரண்டில் இருக்க கண் அதுவா? இல்லை. அப்ப என்ன பொருள்? உள்.
இடம் மேல் அப்படின்றது பொருள். என்னென்ன பொருள்? உள் இடம் மேல் அப்படின்னு பொருள். கிளையின் கண் உள்ள பறவை. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், மீனிங் என்ன? கிளையின் கண் உள்ள பறவை அப்படின்னா என்ன? கிளையின் மேல் உள்ள பறவை அப்படின்றது பொருள் தருது. அப்ப கண் என்பதற்கு நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்கள் அல்ல, கண் என்பது உள் இடம் மேல் என்பது பொருள். சரி சார், அப்ப 7ஆம் வேற்றுமைக்கு உண்டான உருபு என்னன்றது நம்மளுக்கு தெரியும். இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் என்ன எடுக்கிறேன் பாருங்க. கடற்கரை சாலை, பீச் ரோடுன்னு சொல்றேன் இல்லையா, அதை நான் தமிழ்ல கடற்கரை சாலைன்னு எடுத்துக்கிறேன். முகவரி கேட்பாங்க, அட்ரஸ் சொல்லுங்க சார், எழுதிக்குங்க இல்லையா. ராமு, எண் 110, கடற்கரை சாலை, நுங்கம்பாக்கம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப கடற்கரை சாலைன்னு சொல்லும் பொழுது விரிச்சு பார்த்தா எனக்கு என்ன பொருள் தருது சார் அப்படின்னா, கடற்கரையின் கண் அமைந்த சாலை. அந்த சாலையில 110வது இடத்துல நான் இருக்கேன், 110வது வீட்டு நம்பர்ல நான் இருக்கேன் அப்படின்னு பொருள் தருது. அப்ப கடற்கரையின் கண், கண் என்பது எத்தனாவது வேற்றுமை உருபு? 7ஆம் வேற்றுமை உருபு. கூடவே அதனுடைய பொருளும் என்று சொல்லக்கூடிய பயனும் இந்த கடற்கரை சாலை என்ற சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு. கரெக்ட் தானே? மறைஞ்சிருந்தா அதை என்ன சொல்றோம்? தொகைன்னு சொல்றோம். மறைஞ்சிருந்தாத தொகைன்னு சொல்றோம். எத்தனாவது வேற்றுமை உருபு சார் அப்படின்னா 7ஆம் வேற்றுமைக்கு உண்டான உருபு. கூடவே அதனுடைய பொருள் இந்த சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்ப இந்த 2 சொல்லுக்கு இடையில வல்லினம் மிகுமா சார்னா மிகும். கடற்கரை சாலை. சரி சார், தங்கச்சாலைன்னு எடுக்கிறேன். என்ன சாலை? தங்கச்சாலை. இப்ப இது 7ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்க தொகைக்கு வருமா, அல்லது 3ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்க தொகைக்குள்ள வருமா? பாருங்க, யோசிச்சு பாருங்க. தங்கத்தின் கண் உள்ள சாலைன்னு சொல்லலாமா, அல்லது தங்கத்தால் ஆன சாலைன்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? தங்கத்தால் செய்யப்பட்ட சாலைன்னு தான் சொல்ல முடியுமே தவிர தங்கத்தின் கண் உள்ள சாலைன்னு சொல்லக்கூடாது. அப்ப இது 3ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்க தொகை. அப்ப வல்லினம் மிகுமா? மிகும். அதனால தங்கச்சாலைன்னு எழுதுறோம். ஓகே. ஆக 2, 3, 4, 7 இவற்றினுடைய வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்க தொகையில வல்லினம் மிகுமா சார்னா மிகும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 விதிகளை தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அடுத்தது பாருங்க, வன்தொடர் குற்றியல் உகரத்திற்கு பின். அது என்ன சார் வன்தொடர் குற்றியல் உகரம்? குற்றியல் உகரம்னா என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சிருக்கணும். தெரியுமான்னு கேட்க கூடாது, தெரிஞ்சிருக்கணும். அது என்ன எழுத்துக்கள் சார்? குற்றியல் உகர எழுத்துக்கள் எத்தனை? 6. என்னென்ன? குசுடு துப்புரு. சார் இந்த எழுத்து எப்படி வந்தது? அதுவும் தெரியணும் இல்லையா? இதான குற்றியல் உகர எழுத்து. குசுடு துப்புரு எப்படி வந்தது? வல்லின எழுத்துக்களாக சொல்லக்கூடிய கசட தப்பரில் இருந்து வந்தது. கரெக்டா? வல்லின எழுத்துக்களாக சொல்லக்கூடிய கசட தப்பர இல்லையா? இது மேல மெய் எழுத்து எழுதி பார்க்கலாம். இது கூட உகரம் ஏறி வரக்கூடிய எழுத்து தான் குற்றியல் உகர எழுத்து. இதன் மீது உகரம் ஏறி வரக்கூடிய எழுத்து தான் குற்றியல் உகர எழுத்து. பாருங்க, இக்கு கூட்டலா, சாரி, இக்கு கூட்டல் உ கு, இச்சு கூட்டல் உ சு, இட்டு கூட்டல் உ டு, இத்து கூட்டல் உ து, இப்பு கூட்டல் உ பு, இரு கூட்டல் உ ரு. அப்ப வல்லின மெய்யோட ஏறி வரக்கூடிய உகரம் தான் இந்த குற்றியல் உகரம். புரிஞ்சிடுச்சா? அப்ப குற்றியல் உகர எழுத்துன்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்சிடுச்சா? உனக்கும் தெரிஞ்சிடுச்சா? தெரியறதுக்கு தான் எங்க சேனலை அப்பப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய விஷயம் சொல்லி தர போறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. ரைட். இப்ப குற்றியல் உகர எழுத்து என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே. அப்ப அவற்றுடைய வகைகள் தெரியணும். அந்த குற்றியல் உகரத்தினுடைய வகைகள் எத்தனை சார்னா அதுவும் 6 இல்லையா? எண்ணிக்கையில 6. அது என்ன சார்? அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்களா சார்? எனக்கு தெரியாது சார், கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப இந்த குசுடு துப்புரி என்ற எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து வருதோ அதுதாங்க அதனுடைய வகைகள். இப்ப நான் எடுத்துக்கிறேன் பாருங்களேன். இப்ப நான் தனியாவே எழுதுறேன். குசுடு துப்புரு அப்படின்றது அங்க இடைவெளி இல்லாதனால இப்ப நான் தனியா எழுதிக்கிட்டேன். இப்போ கு என்ற எழுத்துக்கு முன்னாடி நானே கோ இக்கு அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இப்ப இந்த வார்த்தை படிங்க பார்க்கலாம். கொக்கு இல்லையா? கொக்கொக்க கூம்பம் பருவத்து குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு வள்ளுவர் காலம் அறிதல்ல ஒரு திருக்குறள் சொல்லுவாரு இல்லையா? கொக்கு. இப்ப பாருங்க, இது எவ்வகை குற்றியல் உகரம்னு பாருங்க. குற்றியல் உகர எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அதை வச்சு அவற்றினுடைய வகையை 6ஆக பிரிக்கின்றனர். அப்ப எனக்கு குற்றியல் உகர எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு? வல்லின எழுத்து. கசட தப்பரல ஒரு எழுத்து வந்திருக்கு. அப்ப வல்லினத்தை தொடர்ந்து வந்த குற்றியல் உகரம். எனவே இது வன்தொடர் குற்றியல் உகரம்.
என்ன தொடர் குற்றியலுகரம்? வன்தொடர். சார் வன்தொடர்னாலே வல்லினம்னு அர்த்தம்யா. அப்ப வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொக்கு. ரைட், புரிஞ்சு போச்சு. சூக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிறேன், கக்சு. என்னன்னு எடுத்துக்கிறேன்? கக்சு. சி என்ன ஐயா இது? தேவையில்லாத அபசகனமா கக்சுன்றீங்க. கக்சுன்னா நீங்க நினைக்கிறாப்புல தப்பான பொருள் இல்லைங்க. கக்சுனா கால் பலம்னு அர்த்தம். என்ன சார் கால் பலம் சொல்லிட்டு கை பலத்தை காட்டுறீங்கல்ல ஐயா? வீசக்கோல்னு கிராமத்துல ஒற்றைக்கோள் தராசுன்னு ஒருத்தர் பயன்படுத்துவாங்க, வியாபாரி, காய்கறி வியாபாரி. அந்த ஒற்றைக்கோள் தராசுல கால் பலம், அரை பலம், முக்கா பலம், முழு பலம், தட் மீன்ஸ் வீசக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 1/4 கிலோக்கு மேல எடை கொடுக்கறத கால் பலம் அப்படின்னு சொல்வது உண்டு. அதுதான் இலக்கியத்துல கப்சுன்னு சொல்றாங்க. புரிஞ்சிடுச்சா? இப்ப பாருங்க, குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன எழுத்து இருக்கு? ஆயுத எழுத்து. அப்ப ஆயுத எழுத்தை தொடர்ந்து வந்த குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். இப்ப 2 வகை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன, ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு தெரிஞ்சுச்சிங்க. சரி சார், அடுத்தது டு இருக்கு குற்றியலுகர எழுத்து. இதுக்கு முன்னாடி நான் நா என்ற நெடில் எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்ப படிங்க, நாடு. அப்ப குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு? நா. நா என்பது என்ன? நெடில் எழுத்து. அப்ப நெடில் எழுத்தை தொடர்ந்து வந்த குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். என்ன தொடர் குற்றியலுகரம்? நெடில் தொடர் குற்றியலுகரம். ரைட், 3 வகை தெரிஞ்சு போச்சு. இன்னொரு 3 வகை என்ன சார்? சார் தூ இருக்கு சார். தூக்கு போறதுக்கு முன்னாடி நான் இங்க ரூ இருக்கு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். வயிறு. என்னன்னு எழுதுறேன்? வயிறு. ரூ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு பாருங்க? யாவுடைய ஈ இருக்கு. அது மெய் எழுத்தா உயிர் எழுத்தா? உயிர் மெய் எழுத்தா அப்படின்னு பார்த்தா உயிர் மெய் எழுத்து. எந்த மெய் எழுத்து உயிர் எழுத்து சேர்ந்ததுன்னா ஈ கூட்டல் ஈ. அப்ப ஈ என்ற உயிர் எழுத்துக்கு அடுத்தபடியா குற்றியலுகரம் வந்ததுனால இது உயிர் தொடர் குற்றியலுகரம். ரைட் சார், உயிரை எழுத்தை தொடர்ந்து வந்தாது உயிர் தொடர் குற்றியலுகரம். முடிஞ்சு போச்சு. ரைட், மேல பாருங்க பூ இருக்கு குற்றியலுகர எழுத்து. அதுல நான் ஒரு வார்த்தை சேர்க்கிறேன், சால்பு. என்னன்னு சேர்த்திருக்கேன்? சால்பு. அப்ப குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு பாருங்க? இல் என்ற எழுத்து. இல் என்பது எந்த எழுத்து சார்னா? இடையின எழுத்து இல்லையா? கசட தப்பற வல்லினமாம், கஞ்சன நம்மன மெல்லினமாம், ஏரள படல இடையினமாம். மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? டான்ஸ் ஆடி சொல்லி கொடுத்தாங்கல்ல. அப்ப எரல வழல. சில பேர் யாரால வாழலன்னு கேட்பாங்க இல்லையா? யாராலையும் வாழ முடியாது இல்லையா? எரல வழல அப்படின்னு சொல்லணும். அப்போ இடைநிலை எழுத்து அடுத்து குற்றியலுகரம் வந்ததுனால இது இடைத்தொடர் குற்றியலுகரம். மொத்தம் எத்தனை வகை வந்திருக்கு பாருங்க? 5 வந்துருச்சு. இன்னும் 1 வரணும். என்ன வரணும்? வன்தொடர் மென்தொடருக்கு வரணும். நான் மென்தொடருக்கு இந்த டூ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். தூக்கு வேற எங்கேயாவது சேர்த்து இருக்கணும். நான் டூக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். நண்டு. இதுவும் குற்றியலுகர எழுத்து தானே, அதை வச்சு சொல்லிடுறேன். நண்டு. குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு? இன்னு. இன்னு என்பது என்ன எழுத்து? மெல்லின எழுத்து. மூக்கில் இருந்து பிறக்கக்கூடியது இல்லையா? மூக்க மூடிட்டு சொல்லி பாரு. அப்ப எங்க தோன்றக்கூடியது? மெல்லினம், மூக்கு. அப்ப அந்த மெல்லின எழுத்தை தொடர்ந்து வந்த குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம். என்ன தொடர் குற்றியலுகரம்? மென்தொடர் குற்றியலுகரம். ஆக குற்றியலுகரத்தினுடைய வகைகள் மொத்தம் எத்தனை சார்னா? 6. அது என்னென்ன அப்படின்னா வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், அதே போல உயிர் தொடர், நெடில் தொடர், ஆயுத தொடர் இப்படின்னு வகையை பிரிச்சு படிச்சுட்டா தெளிவு. ஓகே ரைட். அதுல நான் இப்ப என்ன பார்க்க போறேன் அப்படின்னா, வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின் வல்லினம் மிகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். கண்டிப்பாக மிகும். இதனுடைய சாராம்சத்தை நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்புல கவனிப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியர். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.